பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஆடி மாசம் அம்மன் கோயிலுக்கு மட்டும்தான் போகணுமா என்ன? இல்ல இல்ல, எல்லா கோயிலுக்கும் போலாம். பெருமாள் கோயில் போலாம், சிவன் கோயில் போலாம், பிள்ளையார் கோயில் போலாம், முருகன் கோயில் போலாம், உங்களுக்கு பிடிச்ச கோயில் கூட போலாம். ஆடி மாசம் இந்த கோயில் தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனா ஆடி மாசம் ஒவ்வொரு கோவிலும் எத்தனை சுத்தினால் பிரதட்சணம்னு சொல்லுவோம், எத்தனை சுத்தினால் என்ன நன்மை அப்படிங்கிறத சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க, காசு பணம் எல்லாம் கிடையாது. உங்களுடைய டயத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி கடவுளுக்காக பக்திக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு செய்து அந்த பக்தியை நீங்கள் வாங்கி கொள்ள போகிறீர்கள். எப்படிலாம் பண்ணணும்? முதல்ல ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா கோவில்லையும் கூழ் ஊத்துவாங்க இல்லையா? நம்ம அம்மன் கோவில்ல பொங்கல் வச்சு விசேஷமா கொண்டாடுவோம். அந்த அம்மன் கோவில ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சது 11 சுத்தி வர வேண்டும். எப்படி வரணும்? 11 சுத்திட்டு அதுக்கப்புறம்தான் அம்மன் கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை அம்மனுடைய திருவடியிலே செலுத்த வேண்டும். என்ன பிரார்த்தனை வேணாலும் இருக்கலாம். சங்கல்பத்துல ஒண்ணு சொல்லுவோம், இஷ்டகாம்யார்த்த சித்தியர்த்தம்னு. உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, நல்ல வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகி கணவன் மனைவி ஒன்னா இல்ல, எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கு. நல்லா பார்த்தோம். எந்த அம்மன் கோவிலா இருந்தாலும் காலங்காத்தால ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் இல்லையா? அப்ப போய் சுத்துங்க, கவலை இல்லை, எல்லா கவலைகளும் பறந்து ஓடி போய்விடும். அடுத்தது ஆடி மாசம் புதன்கிழமை அப்படியே பார்த்தா என் வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்குங்க. வெங்கடாச்சலபதி ஹைட்டா இருக்கார், நல்ல நாமத்தை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கார். அந்த கோவில் போனாலே ஒரு தனி வைப்ரேஷன்ங்க, தனி கும்பலே இருக்காது. அப்படியே போய் நிற்பேன். எனக்கும் பெருமாளுக்கும் உள்ள லிங்க் அப்படியே கண்ணில் தண்ணி வருங்க எனக்கு. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆடி மாசம் புதன்கிழமை காலங்காத்தால 6 to 8 மணிக்குள்ளார அந்த கோவில் போயிட்டு முதல்ல நீங்க சேவிக்க வேண்டியது துஜஸ்தம்பத்தை சேவிக்கணும், கொடிமரத்தை சேவிக்கணும். கொடிமரம் இல்லை என்றால் துவார பாலகரை போய் சேவிச்சுட்டோ பெருமாளை சேவிச்சு 2 கைகளையும் இப்படி வச்சு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாமத்தை சொல்லிட்டு கைகளை கூப்பி, அப்பா எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தீர வேண்டும் என்று உன்னை நோக்கி வந்திருக்கிறேன், மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு திருவடியை பார்த்து மந்திரத்தை சொல்லிட்டு குறைஞ்சது 7 சுத்திருங்க. 7 சுத்தி வந்துருங்க. பெருமாள் கோவில்ல 7 சுத்திட்டு திரும்பவும் உட்கார்ந்து உங்களோட பிரார்த்தனைகளை பெருமாளுடைய காலடியிலே சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது ஆடி மாசம் திங்கட்கிழமை என் வீட்டு பக்கத்துல சிவபெருமான் லிங்கம், அழகா ருத்ரன் ஜம்முன்னு இருக்கும் கோயில், நல்ல பாறைகளாலான பழம்பெரும் கோவில். அந்த கோவில் போனாலே ஒரு தனி வைப்ரேஷன் வருதா? காலையில யாரும் இருக்க மாட்டாங்க, காலையில சூஸ் பண்ணிக்கோங்க. காலையில குளிச்சுட்டு திங்கட்கிழமை நேர போய் சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் நின்று மனமுருக சொல்லுங்கள், ஓம் நமோ நமச்சிவாய நமோ நமக, ஓம் நமச்சிவாய நமோ நமகங்கிற மந்திரத்தை 18 முறை உச்சரித்து விட்டு 5 சுற்றுங்கள். லிங்கத்தை சிவபெருமானை மட்டும்தான் சுத்தணும். அங்க பிள்ளையார் கோவில் இருக்கு, முருகன் கோவில் இருக்கு, வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கார். அடுத்தது நேர பாத்தீங்கன்னா 9 நவம் இருக்கு, அதையும் சுத்தணும். எல்லாத்தையும் சுத்த வேண்டாம். எதை மட்டும் சுத்தணும்? லிங்கத்தை மட்டும், அந்த கர்ப்ப கிரகத்தோட லிங்கத்தை மட்டும் 5 சுற்றிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்து
உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் சிவபெருமானுடைய காலடியிலே சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமைப்பா, கணவன் மனைவி ஒரே சண்டை, நல்ல வாழ்க்கை போச்சு. என்னவோ தெரியல, திடீர்னு என்னுடைய கணவனுக்கு என்னை கண்டால் பிடிக்க மாட்டேங்குது. வயது 50 ஆகிச்சு, எங்களுக்கு 50 வயசு. நல்லா வாழ்ந்தோம். 50 வயது, பொண்ணு காலேஜ் முடிக்க போறா, பையனும் அப்படியே வந்துட்டு இருக்கான். முதல் பொண்ணு, 2வது பையன், அப்படியே வயசு வருஷம் வச்சுக்கோங்களேன். எங்களுக்குள்ள தகராறு. நல்லா வாழ்ந்த குடும்பத்துல யாரோ கண்ணடி பட்டுருச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. என் கணவன் என்னோட பேசுறதே இல்லை. வீட்டுக்கு வருவாரு, சாப்பிடுவாரு, போயிடுவாரு, அவ்வளவுதான். ராத்திரி அவர் யாரோ நான் யாரோ, அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்னுடைய கணவனை ரொம்ப பிடிக்கும், நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலங்காத்தால குளிச்சுட்டு 6 to 7 உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கிற வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானை போய் பிரதட்சணம் பண்ணணும். 9 சுத்து சுத்தணும். என்ன போட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். குளிச்சு உடன நேர பெண்கள் நேர போய் வள்ளி தெய்வானையோடு கூடிய இருக்கக்கூடிய முருகப்பெருமானை 9 சுத்து சுத்திட்டு நேர வாங்க சன்னிதானத்தை முன்னாடி நின்று கொண்டு, என்னுடைய கணவன் என்னை மதிக்கிறது இல்லை, என்கிட்ட வரதில்லை, என்கிட்ட பேசுறது இல்லை, தயவு செய்து என்னுடைய கணவனை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு முருகப்பெருமானே அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த பிரார்த்தனையை நீங்கள் செலுத்தி விட்டால் முருகப்பெருமான் செவி சாய்த்து விட்டு உங்களுக்கு நீங்க கேட்டதை செய்வதற்கு தயாராக இருப்பார். இது எப்ப பண்ணணும்? ஆடி மாசம் புதன்கிழமை, ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோவில் சொல்லிட்டேன், திங்கட்கிழமை சிவபெருமான் சொல்லிட்டேன், செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானை சொல்லிட்டேன், புதன்கிழமை பெருமாளை சொல்லிட்டேன். இப்போ வியாழக்கிழமை இருக்கு, ஆடி மாசம் வியாழக்கிழமை. வியாழன் என்பது யாருக்கு? குரு பகவானுக்கு. வியாழன் என்பது குரு. யார் குரு வேணாலும் இருக்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சேவிக்கலாம். இல்ல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நான் சேவிப்பேன்னா தட்சிணாமூர்த்தியை போய் சேவிங்கோ. இல்ல எங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கிற ராமானுஜரை போய் சேவிக்கணும்னா ராமானுஜரை போய் சேவிங்கோ. இது எதற்கு தெரியுமா? என்னோட குழந்தைக்கு படிப்பு வரல, படிக்க மாட்டேங்கிறான், என்னென்னவோ பண்ணியாச்சு, என்னென்னவோ செய்தாச்சு, படிப்பு வரல, ஸ்கூல்ல போனா மிஸ் திட்டுறாங்க. என்னுடைய குழந்தை ஆணோ பெண்ணோ, குழந்தை நன்னா படிச்சு நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அவனுடைய வாழ்க்கையை அவனே நடத்தணும் அப்படின்லாம் எனக்கு ஒரு ஆசை. ஆமா அப்படித்தானே, அம்மா அப்பா கொடுக்கக்கூடிய சொத்து என்ன சொத்து? கல்வி என்கிற ஒரு சொத்து தானே. அப்ப எங்க போகணும்? குருட்ட போய் காலடியில விழணும். சின்ன பிரார்த்தனை தான். நேர போங்க, ராமானுஜர் இருக்காரா, கோவில்ல இருக்கிறா, 3 சுத்து சுத்துங்க, நேர போய் ராமானுஜருக்கு எழுத்த உட்காருங்க. ஐயா என்னோட குழந்தை படிக்க மாட்டேங்குது, நீ குருவா இருந்து படிப்பை ஏற்படுத்தி கொடு ராமானுஜா. தட்சிணாமூர்த்திட்ட போய் ஓம் நமோ தட்சிணாமூர்த்தியே நமக, குரு பகவான்கிட்ட போய் ஓம் நமோ குரு நமக, ஓம் நமோ குருப்யோ நமக, ஓம் நமோ குருப்யோ நமக சொல்லுங்க. எல்லா மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி நிறைய இருக்கு, சொல்லுங்க. இப்ப வியாழக்கிழமை சொல்லியாச்சு, அடுத்தது வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமை எடுத்தீங்கன்னா ஜெகஜோதியா இருக்கும். அந்த ஆடி வெள்ளிக்கிழமை நீங்க போற கோவில் சாக்ஷாத் மகாலட்சுமியை போய் தரிசனம் செய்யணும். ஏன்? பணம் வேணும், மன நிம்மதி எனக்கு வேணும். பணம் வேணும், மன நிம்மதி வேணும். இந்த 2த்தையும் கொடுக்கக்கூடிய சாக்ஷாத் தெய்வம் யார் தெரியுமா? மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமியை போய் நீங்க தரிசனம் செஞ்சுட்டோ என்ன செய்யணும்? வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்? எனக்கு பணமும் மன நிம்மதியும் கொடுன்னு. எல்லாம் என்ன போய் சாமிகிட்ட போய் பணம் கேட்பேன், கேட்டுத்தான் ஆகணும். கேட்டாதான் கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காது. அப்ப என்ன கேட்கணும்? எனக்கு
நன்றாக வாழக்கூடியதற்காக பணமும் மன நிம்மதியும் தந்து அருள்வாயாக ஸ்ரீ மகாலட்சுமியே. இப்ப என்ன மந்திரம் சொல்லணும்? ஓம் நமோ மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு 3 பிரதட்சணம் மகாலட்சுமியை சுத்தி வரணும். வந்துட்டு மகாலட்சுமிக்கு எழுத்த மாதிரி உட்கார்ந்து மகாலட்சுமியோட பாதார விந்தத்தை, எங்க சக்தி இருக்கு தெரியுமா? எல்லா தெய்வங்களுக்கும் பாதத்துலதான் சக்தி இருக்கு. சரணாகதி தத்துவம். அந்த சரணாகதி அடைந்து விட்டேன் அம்மா, என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு வேண்டிண்டா தாயாருக்கு எப்படி தெரியுமா? அதாவது மகாலட்சுமி தாயார்னு சொல்லணும். அந்த மகாலட்சுமி தாயாருக்கு கண்களிலேதான் கருணை இருக்கிறதாம். அந்த கண்ணை பார்த்தாலே போதுமா, கருணை அப்படி கொட்டுமா. இப்ப வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தரிசனம் பண்ணியாச்சா? அடுத்தது சனிக்கிழமை, ஆடி மாசம் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ஐயோ அம்மா சாமி, சனி பிடிச்சு போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. என்னன்னே தெரியல. திரும்பினா கஷ்டம், உட்கார்ந்தா கஷ்டம், நின்னா கஷ்டம், படுத்தா கஷ்டம், கஷ்டம் கஷ்டம். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குல்ல. கஷ்டம் இல்லாத மனிதன் எங்கேயுமே இல்லை. ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டம். ஒருத்தனுக்கு பண கஷ்டம், அங்க திரும்பி பார்த்தா பணம் நிறைய இருக்கு, மன கஷ்டம். சில பேருக்கு பணமும் மனமும் கஷ்டமா தான் இருக்கும். இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நம்ம வரணும். சனி பிடிச்ச ஆட்டி பயங்கரமா ஆட்டி எடுக்குது. இதுல இருந்து நான் தப்பிக்க என்ன வழி? ஒரே ஒரு வழிதான். யார் தெரியுமா? ஆஞ்சநேயர் தான். சாக்ஷாத் அந்த ஆஞ்சநேயர். 12 பிரதட்சணம் பண்ணணும். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ராம் கண்ணை மூடிக்கிட்டு கையை கூப்பிக்கிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் 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 ராம்னு சொன்னாலே ஆஞ்சநேயர் குளிர்ந்து போயிடுவார். ஓம் நமோ ஆஞ்சநேயா நமலாம் சொல்லப்படாது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ராம். இந்த மந்திரங்களை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே 12 சுத்தணும். சுத்திட்டு நேரம் வந்து ஆஞ்சநேயருக்கு முன்னாடி உட்காருங்க. உட்கார்ந்து நல்ல கண்களை இருக்க மூடி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நினைங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு ஆஞ்சநேயா, நல்ல வழிகாட்டு ஆஞ்சநேயான்னு ஒரு 5 நிமிடங்கள் கண்கள் எல்லாம் இருக்க மூடி அந்த ஆஞ்சநேய பகவான மனசுக்குள்ள தியானம் பண்ணி, நீதான் எனக்கு துணை, வேற யாருமே எனக்கு துணை கிடையாது, நீ துணையாக இருந்து சனியினுடைய தாக்கத்திலே என்னை விடுவிச்சு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் போக்கி எனக்கு அருள் புரிவாயாக ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. ஆஞ்சநேயர் குளிர்ந்து போய் விடுவார். ஏன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ராம் சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனை வைங்க. உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு அப்படியே ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்க. ரொம்ப அருமையா மாற்றம் மாறும். எல்லாமே எப்படி செய்யணும் தெரியுமா? நம்பிக்கையா செய்யணும். இது செஞ்சா எனக்கு விடிவு காலம் இருக்கு, இது செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்னு யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து செய்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே நடக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? காசோ பணமோ எதுவுமே தேவையில்லை, நேரம் மட்டும்தான் தேவை. விளக்கேற்ற வேண்டாம், எண்ணெய் தேட வேண்டாம், திரி தேட வேண்டாம், நெருப்பட்டி தேட வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனா உங்களுடைய நேரத்தை கடவுளிடம் நீங்கள் செலவழிக்க வேண்டும். அது ஒன்றுதான். செஞ்சு பாருங்க, அருமையான வாழ்க்கை இருக்குங்க உங்களுக்கு. செய்யறீங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.